உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்மைச் செய்தி 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் இருக்கும் ஜாஃபர் சாதிக் நலமாக உள்ளதாகவும் 3 வேளையும் சரியான நேரத்தில் உணவு வழங்கி வருவதாகவும் என்சிபி அலுவலகத்தில் ஜாஃபர் சாதிக்கை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சலமன் வழங்கிட கேட்கலாம். சலமன் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று 3வது நாளாக தொடர்ச்சியாக ஜாஃபர் சாதிக்கை கஸ்டடியில் வைத்து என்சிபி அதிகாரிகள் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவரிடம் இந்த கடத்தல் தொடர்பான நெட்வொர்க்கை அறிந்து கொள்வதற்காக அவரை தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் என்சிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருக்கு தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் தற்போது என்சிபி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஜாஃபர் சாதிக்கின் வழக்கறிஞரான பிரபாகரன் ஒரு புகார் ஒன்றை தமிழக காவல்துறையில் அளித்திருந்தார். அவரை நேரில் சந்திப்பதற்கு நீதிமன்றம் மூலம் அனுமதி வழங்கியிருந்தும் என்சிபி அதிகாரிகள் அவரை சந்திக்க அனுமதி வழங்கப்படாததால் காணவில்லை என ஜாஃபர் சாதிக்கை காணவில்லை என புகார் அளித்திருப்பதாகவும் பிரபாகர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த புகாரை அடுத்து தற்போது ஜாஃபர் சாதிக்கை அவரது வழக்கறிஞர் பிரபாகரன் சந்திக்க என்சிபி அதிகாரிகள் அனுமதி அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் இன்று மாலை 20 நிமிடங்களாக அவர் சந்தித்து வந்ததும் அவரிடம் பல்வேறு தகவல்களை ஜாஃபர் சாதிக் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அவரிடம் தான் நலமாக இருப்பதாகவும் 3 வேளையும் சரியான உணவை என்சிபி அதிகாரிகள் தனக்கு தருவதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவ பரிசோதனைகள் தனக்கு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்தார் மற்றும் குழந்தைகளை பார்த்து கொள்ளுமாறும் இறைவன் பார்த்து கொள்வார் எனவும் குடும்பத்தாரிடம் பேச வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை அவரது வழக்கறிஞரிடம் வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை காரணமாக தனது குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதாகவும் அவரிடம் ஜாஃபர் சாதிக் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தொடர்ச்சியாக அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றிரவு அவரது முக்கிய கூட்டாளியான சதா என்பவரை விசாரணையின் அடிப்படையில கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவரை சென்னைக்கு அழைத்து வரும் நடவடிக்கையிலும் தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் குவித்துள்ளார், இது தொடர்பான வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பான தகவல்களை தற்போது சேகரித்து அதன் பிறகு நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சலமன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.